அது என்ன, நீங்கள் மசூதிக்கு போகிறீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள்லாம் தேச துரோகிகள், நீ யார் சர்டிஃபிகேட் கொடுக்கறது? அது எதுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு திருக்குறள் எழுத வேண்டி வந்ததுன்னா, அதுக்கு முன்னால இந்த நாட்டில் பிறப்புனால எல்லாரும் சமம் இல்லைன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, இன்னைக்கு இருந்திருக்கு. எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில்ல பக்தி பாட்டை என்ன மாதிரி இன்னொருத்தர் பாட முடியாது என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் இளையராஜா. இசை மேதை, இசை ஞானி என்று அவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுத்தார். இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து இசையினுடைய நுணுக்கத்தை கையில் ஏந்தி சிம்பனி அமைத்த ஒரே இந்திய இசை கலைஞர் இளையராஜா அவர்கள் தான். வேற யாருக்கும் அந்த அறிவு திறமை கிடையாது. அவர் எங்க பிறந்தார்? அக்ரஹாரத்தில் பிறக்கல. அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு போனா நீங்க இங்க வரக்கூடாதுங்க, அங்க நில்லுங்க. உங்களுக்கு மாலை போடுறோம், பரிவட்டம் கட்டுறோம், ஆனா அதை தாண்டி வந்துடாதீங்க. ஏன், என்ன வித்தியாசம்? கலைஞர் அவர்கள் சொன்னார், ஒரு சாதாரண உழைக்கிற பூக்காரர் சொல்லுகிறாரா, நான் கட்டுகிற பூமாலை கோயிலுக்குள்ள போனது, ஆனா நான் போக முடியல. ஏன்? அங்க நூல் இருக்கு, எனக்கு நூல் இல்லை. அந்த ஒரு நூல் தானே வித்தியாசம். அந்த ஒரு நூல் வித்தியாசத்துல ஒரு இசை ஞானியை இந்த பக்கம் வராதிங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா இதுக்கு அடித்தளம் போட்டது யார்? அதுக்கு அந்த தத்துவத்துக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் சனாதனம். அதை உருவாக்கியது ஆரியம். அதை ஒழிப்பதற்கு வந்த புரட்சி இயக்கம்தான் திராவிடம். அவ்வளவுதான். இப்போ ஒருத்தர் பேசினாரு, அடிச்சு விடுற சேகர் பாபு அப்படின்னு ஒரு வீடியோவை பார்த்தேன். இது இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணீங்க? இல்லை, இன்னைக்கு தான் அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு சட்டம் இல்லை. ஏன் கோயில்கள்லாம் எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா, கோயிலுக்குள்ள யார் வரணும் வரக்கூடாதுன்னு நாங்க தான் சொல்லுவோம், நீங்க சட்டம் போடக்கூடாது. இப்படி பலியான நந்தனர், அப்புறம் வள்ளலார், சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்க, என்னப்பா சொல்றீங்க, நட்டக்கல்லை புஷ்பம் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முனமன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நம்ம சொன்னா சண்டைக்கு வருவாங்க. சித்தர் சொன்னாரு, ஒன்றும் பண்ண முடியல. இவங்கெல்லாம் எதிர்த்து 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாருங்க. இதையெல்லாம் சேர்த்து கேட்கறதுக்கு ஒரு தலைவர் வரணும், ஒரு இயக்கம் வரணும், ஒரு போராட்டம் நடக்கணும். இப்படி 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே மக்கள் பட்ட வேதனை, அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்தில் மக்களுடைய ஏக்கம், இந்த ஏக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் பதிலாக வந்த தலைவர் தான் தந்தை பெரியார். அவர் தோற்றுவித்த இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். அவர் சொன்னார், நான் வரேன் கோயிலுக்குள்ள, அதெல்லாம் இல்ல, என்ன வந்து வரக்கூடாதுன்னு சொன்னா அந்த சாமியை உடைச்சு ஜல்லி போடுன்னு. அப்பதான் பயந்தாங்க. ஓ, இப்படி வேற பண்ணுவீங்களா? இல்லப்பா, உள்ள வந்துருங்க. சனாதனம்னா என்ன? ஒரு ஜட்ஜுக்கே புரியலன்ட்டாங்க. சனாதனம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒருத்தருக்கு பிச்சை கொடுக்குறீங்க, பிச்சை வாங்கினவரு உங்களை கும்பிட்டா அது பிச்சை. நீங்க ஒருத்தருக்கு பிச்சை போட்டு நீங்களே பிச்சை கொடுத்த ஒரு காலில் விழுந்து கும்பிட்டா அது சனாதனம். பிச்சை வாங்கினவர் உங்க காலில் விழுந்து கும்பிட்டா சாதாரணம். பிச்சையும் கொடுத்துட்டு நீங்களே காலையும் விழுந்தீங்கன்னா சனாதனம். அவ்வளவுதான். ஏன்னா மனுஸ்மிருதியில இப்படி சொல்லி இருக்கு. மனுஸ்மிருதி பெரிய புத்தகம். என்ன சொல்லி இருக்குன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே பிராமணனுக்காக படைக்கப்பட்டவை. முடிஞ்சு போச்சுங்க. இந்த சனாதனம் தான் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒரு பெரிய மலை கோயிலுக்கு போனாரு, மலையெல்லாம் ஏறிட்டாரு. ஏறி உள்ள போறவரை, சாரி, நீங்க ஜனாதிபதியா இருக்கலாம், ஆனா நீங்க பிறப்பினால இன்ன ஜாதி தாழ்த்தப்பட்டவர், நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. அவர் என்ன பண்ணாரு, மலை உச்சியில உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்துட்டு அங்கிருந்தே கும்பிட்டுட்டு வந்துட்டாரு. சாதாரண மனிதர் அல்ல, ஜனாதிபதி, இந்தியாவின் முதல் குடிமகன். எல்லாம் பேட்டி கேட்டாங்க. எல்லாம் நம்ம கேமராலாம் போயிடும்ல, ஐயா நீங்க ஜனாதிபதி, உங்களுக்கே இந்த நிலைமையா? அவர் சொன்னாரு, இல்ல இல்ல, அவங்களும் ஒன்னும் என்ன தடுக்கல. அப்ப ஏன் அங்க உட்கார்ந்தீங்க? எனக்கு முட்டி வலி. முட்டி வலி, முட்டி வலியோட கடைசி படி வரைக்கும் ஏறிட்டாராம். நடுவுல சமதளத்துல நடந்து போறதுக்கு போக முடியலையாம். ஜனாதிபதியே இப்படி அறிக்கை விட்டாரு. நாளைக்கு நம்ம இளையராஜா என்ன அறிக்கை விடுவாரோ தெரியாது. இன்னைக்கு உலக செஸ் சாம்பியன் யாரு? குகேஷ்னு ஒரு பையன், 18 வயசுல உலக சாம்பியன். நம்ம ஊர்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, உருப்படியா எதையும் செய்ய முடியாதவங்க செஞ்சது மேல எதையாவது குறை சொல்லுவாங்க. இப்ப அந்த குகேஷுக்கு
அவர் தமிழ்நாட்டு பையன். அவர் தாய்மொழி என்னவா இருந்தா என்ன, அவர் நம்ம பையன் தானே. அவர் தமிழ் பையன் கிடையாதான். இதை பிளட் டெஸ்ட் குரூப் இருக்கு தமிழ்நாட்டில், அவங்க பிளட் டெஸ்ட் சர்டிபிகேட் வச்சு தான் ஒத்துக்குவாங்க. அவர் தாய்மொழி தெலுங்கு இருக்கட்டும், அவன் தெலுங்கு பையன், அவனை எப்படி நீ தமிழ் பையன் சொல்லுவேன்? அவன் தமிழ்நாட்டு பையன் தான்ப்பா. ஆந்திராவில் இருக்கவங்க சொல்றாங்களாம் மணவாடு மணப்பிள்ளைன்னு சொன்னாங்களாம். நம்ம கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் ஜெயிக்கிறாங்கன்னா நம்மளவா சொல்ல, நம்மாத்து பொண்ணுங்க சொல்றதில்ல. லண்டன்ல ஒருத்தர் எம்பி ஆகுறாரு, யாழ்ப்பாணத்து பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணுப்பா லண்டன்ல எம்பி ஆயிருக்கு சொல்ல மாட்டோம். லண்டன்ல ஒருத்தர் பிரதமராகவே ஆனாரு, அப்புறம் எங்க போனாருன்னு தெரியல. அவர் நம்ம ஊருக்காரருங்க, இங்க இருந்து சொல்றமா இல்லையா? அப்படி குஜராத்ல ஒரு தமிழ் பையன் நின்று ஏதோ ஒன்ன சாதிச்சா சொல்லுவோம். நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டு குடும்பத்து குழந்தைகள் எல்லோரும் நம்முடைய பெருமைக்குரியவர்கள். இன்னைக்கு அந்த பையனுக்கு 18 வயசுல உலக சாதனை, அவருக்கு 5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பரிசளிக்கிறார். அதுக்கு காரணம் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய உற்சாகம். அது கேக்குறாங்க, அதுக்கு எதுக்குங்க 5 கோடி? ஏன்பா இதுவரைக்கும் உலக சாதனை 22 வயசு. அந்த 22 வயசுக்கும் உரிய சாதனையை முறியடிச்சு 18 வயசுல நம்ம ஊரு பையன் உலக சாதனை புரிகிறார்னு சொன்னா அவருக்கு பாராட்டு கொடுக்கணுமா இல்லையா? நம்ம வட சென்னையில இருந்து ஒரு பொண்ணு காசிமான்னு பேரு, அவங்க அப்பா கொடுக்கிற பேட்டியை நீங்க பார்க்கணும். கேரம் போர்டுல இன்னைக்கு உலக சாம்பியன், வட சென்னையில் பிறந்த காசிமா பர்வீன் சுல்தானாவோட ஸ்டூடெண்டா பாருங்க. நல்ல வேளை நீ எல்லாம் யார்கிட்ட படிச்சேன்னு கேட்க மாட்டாங்க, சாதிச்சிருச்சுல்ல. அந்த பொண்ணுக்கு முன்னால வட சென்னையில இருந்து ஒரு பொண்ணு கேரம் போர்டுல பரிசு வாங்கினாங்க, சாம்பியன். யாரு? இளவழகின்னு பேரு. இன்னைக்கு காசிமா அவங்க அப்பா சொல்றாரு, எங்க வீட்டுல பாத்ரூம் வசதி கூட இல்ல, அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர், நான் பாத்ரூம் போனோம்னா எதிர் வீட்டுக்கு போய் பயன்படுத்தணும். அந்த சூழ்நிலையில வளர்ந்த அந்த குழந்தை, அந்த பெண் போட்டிக்கு போகணும் அமெரிக்காவுக்கு, பணம் கட்ட வசதி இல்லை, 3 லட்சம் ரூபாய் கட்டணும் 3 பேருக்கு. அந்த தொகையை கொடுத்து தமிழ்நாடு அரசு அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி உதவி செய்து இன்னைக்கு அந்த பிள்ளைங்க சாம்பியனாகி வர்றாங்க. இதெல்லாம் சாதாரணம் இல்லை. நாம் பொதுவாக பிறந்த நாள் விழாக்களை வெறும் பாராட்டுக்காகவோ புகழ் மாலைகளுக்காகவோ நடத்துவது இல்லை. அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த இயக்கம் இந்த அழைப்பிதழில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போல திராவிடம் என்பது புரட்சியின் உதயம், தமிழினம் காக்கவே பிறந்தது கழகம் என்ற ஒரு தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புரட்சி என்பது ஒரு நாளில் வருவதில்லை. ஒரு நாட்டில் ஒரு போராட்டம் நடக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு முன்னதாக பல நிகழ்ச்சிகள் நடக்க வேண்டும். ஒரு போராட்டத்துக்கே அவ்வளவு முன்னேற்பாடு வேண்டுமென்றால் புரட்சி என்பது ஒரு நாளில் உதிப்பதல்ல. இந்த திராவிடம் என்பது புரட்சியின் உதயம் என்கிறோமே, அது என்றைக்கு உதித்தது? அந்த புரட்சிக்கான முன்னேற்பாடுகள் என்ன? ஏன் இந்த இயக்கத்திற்கு ஒரு தேவை வந்தது? இந்த செய்திகள் தான் இந்த இயக்கத்தினுடைய தேவையை நமக்கு சொல்லக்கூடியது. சங்கத்தமிழ் பாடல்கள்லாம் இங்கே சொன்னாங்க. பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு வள்ளுவர் எழுதினார். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும், இது நமக்கு தெரியாதா? நம்ம சாதாரணமாக யாராவது கொஞ்சம் தன்னை அதிகமாக பேசிக்கொண்டால் என்ன சொல்லுவோன்னா, ஏன் உங்கள் அம்மா மட்டும் 12 மாதம் வச்சுருந்தாங்களா? எங்கள் அம்மா 8 மாதத்தில் பெற்றுட்டாங்களா? கேட்போமா இல்லையா? அப்போ சாதாரணமாக 10 மாதம்ங்கிறது கணக்கு. சில நாள் முன்ன பின்ன ஆகலாம். எங்கள் அம்மாலாம் பழமொழி சொல்லுவாங்க, யாராவது அப்படி பேசுனா, ஆமாம் ஆமாம் இவங்க அம்மா தான் அருமையாக பெற்றா பெருமையாக பெற்றா, எங்கள் அம்மாலாம் ஆடுகுட்டி போகையில் போடுகுட்டி போட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்பாங்க. என்னடா ஆடுகுட்டி போடையில் போடுகுட்டி போட்டு போயிட்டாளா? அப்படி இப்படி ஒரு பழமொழி. ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்படி தானே பெற்றாங்க, உங்களையும் அப்படி தானே பெற்றாங்க.
அப்போ நம்ம சமம்தான் எல்லாருக்கும் தெரியும்ல. இதுக்கு போய் திருவள்ளுவர் என்ற ஒரு பெரிய புலவர் அறிஞர் ஒரு திருக்குறள் எழுதி மக்களுக்கு சொல்லணுமா? தெரியாதான? சர்க்கரை இனிக்கும்னு சொல்லணுங்களா? நெருப்பு சுடுன்னு சொல்லணுமா? அது எதுக்கு பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு ஒரு திருக்குறள் எழுத வேண்டி வந்ததுன்னா, அதுக்கு முன்னால் இந்த நாட்டில் பிறப்புனால எல்லாரும் சமம் இல்லைன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. இப்பயும் இருக்கு, இன்னைக்கு இருந்திருக்கு. எங்க? ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இன்னைக்கும் இருக்கு. பிறப்பினால எல்லாரும் சமம் இல்லை. எனக்கு பக்தி ரொம்ப இருக்குதுங்க. பக்தி பாட்டை என்ன மாதிரி இன்னொருத்தர் பாட முடியாது என்று சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவர் இளையராஜா. இசை மேதை, இசை ஞானி என்று அவருக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பட்டம் கொடுத்தார். இந்தியாவில் இருந்து இங்கிலாந்து இசையினுடைய நுணுக்கத்தை கையில் ஏந்தி சிம்பனி அமைத்த ஒரே இந்திய இசை கலைஞர் இளையராஜா அவர்கள்தான். வேற யாருக்கும் அந்த அறிவு திறமை கிடையாது. அவர் எங்கே பிறந்தார்? அக்ரஹாரத்தில் பிறக்கல. அதனால் இன்னைக்கு கோயிலுக்கு போனால் நீங்கள் இங்கே வரக்கூடாதுங்க, அங்கே நில்லுங்க. உங்களுக்கு மாலை போடுறோம், பரிவட்டம் கட்டுறோம், ஆனால் அதை தாண்டி வந்துடாதீங்க. ஏன்? என்ன வித்தியாசம்? கலைஞர் அவர்கள் சொன்னார். ஒரு சாதாரண உழைக்கிற பூக்காரர் சொல்லுகிறாராம், நான் கட்டுகிற பூமாலை கோயிலுக்குள்ளே போனது, ஆனால் நான் போக முடியல. ஏன்? அங்கே நூல் இருக்கு, எனக்கு நூல் இல்லை. அந்த ஒரு நூல் தானே வித்தியாசம். அந்த ஒரு நூல் வித்தியாசத்தில் ஒரு இசை ஞானியை இந்த பக்கம் வராதிங்க, அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா இதுக்கு அடித்தளம் போட்டது யார்? அதுக்கு அந்த தத்துவத்துக்கு என்ன பேர்? அதுக்கு பேர் சனாதனம். அதை உருவாக்கியது ஆரியம். அதை ஒழிப்பதற்கு வந்த புரட்சி இயக்கம்தான் திராவிடம். அவ்வளோதான். இதுதான் திராவிடம். அப்போ இந்த திராவிடத்தை வளர்க்கணுன்னா, நம்ம ஒரு நல்ல கட்டடத்தை கட்டணும்னா அங்கே ஏற்கனவே ஒரு பழைய கட்டடம் இருக்கு, சிதிலமாகி போயிருக்கு, கரையாக வந்திருக்கு, புத்து வச்சிருக்கு, அடிமட்டமெல்லாம் ஆடி போயிருக்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் இல்லை, எல்லாம் ஆடி போகுது. இப்போ எப்படி நம்ம புதிய ஒரு கட்டடத்தை கட்டுறது? சாதி மத பேதங்கள், மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகம். சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. ஜாதி மதம் எல்லா பேதமும் இருக்குது. இந்த உலகத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, ஜாதி மத பேதங்கள் மூட வழக்கங்கள் தாங்கி நடந்து வரும் சண்டை உலகிதனை ஊதையில் துரும்பு போல் அலைக்கழிப்போம். ஒரு புயலில் மாட்டிக்கிட்ட துரும்பு எப்படி ஆடுமோ, அந்த துரும்பு மாதிரி இந்த உலகத்தை அலைக்கழித்து அதை ஒழிச்சிட்டு புதியதோர் உலகம் செய்வோம். பேதமிலா பெரு உலகிற்கு சுயமரியாதை உலகென்று பெயரிடுவோம் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடினார். அப்படி இந்த பேதம் மிக்க உலகத்தை அழித்து சமத்துவமான சமுதாயத்தை படைக்க வந்த தத்துவத்துக்கு பேர் தான் திராவிடம். இது திருவள்ளுவர் காலத்துக்கு முன்னால் இருந்தது. அப்பையும் நிறைய சாமியார்கள்லாம் இருந்தாங்க. அவர் யார்? என்ன சாமியார்? பெரிய தாடி வச்சிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தா சுத்தமாக மொட்டை அடிச்சிருக்காரு. போகிறவங்கெல்லாம் விழுந்து கும்பிடுறாங்க. ஏமா அவரை விழுந்து கும்பிடுறீங்க? அவர் சாமியாருங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? மொட்டை அடிச்சிருக்காருங்க. இவருக்கால ஏமா விழுந்து கும்பிடுறீங்க? அவர் தாடி வளர்த்துருக்காருங்க, அதனால் சாமியாருங்க. வள்ளுவர் சொன்னார், எப்பா நீ தாடியும் வைக்காத மொட்டையே அடிக்காத, ஒழுக்கமாக வாழு போதும்னார். ஒழுக்கமாக வாழு. இதையெல்லாம் சொன்ன திருக்குறளை படிக்காதீங்கன்னு இந்த நாட்டில் பேசியிருக்காங்க. படிக்காதீங்க. எதை படிக்கக்கூடாது? திருக்குறள் படிக்கக்கூடாது.
வேதம் பெருசு, திருக்குறள் அப்படி அல்ல. இதெல்லாம் பிரச்சாரம் நடந்திருக்கு. நம்முடைய அமைச்சர் அவர்கள் பேராசிரியர் சங்கீதா அவர்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், 30 நாளோ திருப்பாவை சொல்லக்கூடியவங்க, அது மாதிரி அவர் சபரிமலைக்கு போகிறவர், அவங்க குரான் படிக்கிறவங்க, நான் இது எதுக்கும் ஒத்து வராத ஆள், எல்லாரும் இந்த மேடையில் இருக்கும் பாருங்கள், அதுதான் திராவிட மாடல். எல்லாரும் வாழ்கிறது. அது என்ன, நீங்கள் மசூதிக்கு போகிறீங்களா, நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்கள்லாம் தேச துரோகிகள். நீ யாரையா சர்டிஃபிகேட் கொடுக்கறது? நீ யார்? மசூதியும் இந்த ஊரில் தான் இருக்குது, சர்ச்சும் இந்த ஊரில் தான் இருக்குது. ஒருத்தருக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போவாங்க. கோயிலும் இங்கே தான் இருக்குது. கோயிலுக்கு பிடிச்சவங்க கோயிலுக்கு போவாங்க, அங்கே போகிறவங்க இங்கே போவாங்க. வெள்ளைக்காரங்கெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறாங்க ஜெர்மனியில், இங்கே எடுத்து போடுறாங்க. வெள்ளைக்காரன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணானா நல்லா இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் அல்லேலுயானா உனக்கு வலிக்குதா? அது அவர் உரிமை, இது இவர் உரிமை, அவ்வளோதானே. அது மாதிரி இது எதுவுமே தேவையில்லைங்க. ஒழுக்கமாக இருங்க போதும், 4 பேருக்கு உதவி செய்யுங்க போதும், இதெல்லாம் வேணாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது இல்லையா? இதை எல்லாத்தையும் ஒத்துக்கிறது தான் திராவிட மாடல். இதை சொன்னது தான் திருக்குறள். ஏன் திருவள்ளுவர் சிலை, திருவள்ளுவருக்கு கோயில், கன்னியாகுமரியில் வச்ச திருவள்ளுவர் சிலைக்கு 25வது ஆண்டு. எப்படிப்பட்ட உயரம்! ஏன் வச்சார் யோசிச்சு பாருங்க. தொல்காப்பியருக்கு வச்சிருக்கலாம், வேற புலவருக்கு வச்சிருக்கலாம். ஏன் திருவள்ளுவர்? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் திருவள்ளுவர், அதுக்கு திருக்குறள். திருப்பாவை சொன்னாங்கல்ல, எனக்கு கொஞ்சம் தெரியும். இன்னைக்கு 2வது நாள், ஆமாம் 30ம் தெரியும். போட்டிக்கெல்லாம் போனால் நான் தான் பரிசு வாங்குவேன். ஏன்னா அது பாட்டு தானே, ஆண்டாள் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பயப்படுறதில்ல, எதை வேணால் படிக்கலாம். இன்றைக்கி 2வது பாட்டு பாடுவாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறெண்ணி உவந்தேலோர் எம்பாவாய். இதான் 2வது நாள் பாட்டு. இதில் என்ன சொன்னாங்க? தீக்குறளை சென்றோதோம்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. தீக்குறள்னா தப்பான பாட்டு, இதெல்லாம் படிக்க மாட்டோம். இதுக்கு இந்த நாட்டில் ஒரு மகா பெரியவா இருந்தார். நம்மெல்லாம் சாதாரண பெரியவா, அவர் மகா பெரியவா. அதுவும் இங்கிலீஷில் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரியவா இல்லை, பெரியவா. அந்த மகா பெரியவா அவர் என்ன சொன்னார்னா, அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, திருக்குறளை படிக்காதன்னு சொல்லியிருக்குன்னார். ஆண்டாள் பாட்டுக்கே இப்படி விளக்கம் சொன்னவங்களாம் உண்டு. எப்படியாவது திருக்குறளை படிக்காதீங்க. அந்த திருக்குறளுக்கு மாநாடு போட்டு திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் சிலையை விட உயரமாக வச்சது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை. அப்போ இதான் நம்ம இயக்கம். யாரெல்லாம் வந்திருக்காங்க? நந்தனார் வந்தார். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா என்னைய நல்லவா பொன்னம்பலத்தவா அப்படின்னு கேட்டார். என்ன அவருக்கு என்ன ஆசை? ஒரே ஒரு நாள் உள்ளே போய் சிதம்பரத்தில் ஆடுகிற அந்த தில்லை அம்பலத்தாரை பக்கத்தில் இருந்து பார்க்கணும். என்னங்க, ஒரு பக்தருக்கு இந்த உரிமை இல்லையா? அவருக்கு ஒரு சாமியை பார்க்க உரிமை இல்லையா? இல்லை. மாடு தின்னும் புலையா உனக்கு மார்கழி திருநாளான்னு பாட்டு பண்ணாங்க. அவர் பார்த்தாரு, சிதம்பரத்துக்கே போயிட்டார். ஏன்னா அவர் கனவுல சிவன் வந்தார். எப்பா கிளம்பு கிளம்பு வான்னு சொல்லிட்டாராம். சிவன் வர சொல்லிட்டாருங்கன்னு அவருக்கு போயிட்டாருங்க. அங்கே யார் இருக்காங்க? தீட்சிதர்கள் இருக்காங்க. தீட்சிதர்கள் ரொம்ப பெரியவங்க. அவங்களாம் இங்கே உலகத்துக்கு நம்ம மாதிரி பிறந்தெல்லாம் வரலைங்க, 10 மாதம்லாம் பிறக்கல. சிவனோடையே வந்தாங்களாம் சுற்றுலா. அவர் இவங்களை விட்டுட்டு பஸ்ஸை விட்டுட்டு போயிட்டாராம். இவங்க பஸ் இல்லாமல் அங்கே போக தெரியாமல் இங்கேயே தங்கிட்டாங்களாம்.
இப்படி தான் கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில். அப்படிப்பட்டவங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வள்ளல நந்தனாரை பார்த்து எதுக்குப்பா வந்தேன்னாங்க. கடவுள் வர சொன்னார். அவங்க சொன்னாங்க, ஓ கனவுல வந்தாரா? ஆமாம், எங்கள் கனவுலையும் வந்தாருன்னாங்க. கனவு ஒன்றும் பண்ண முடியுமா? எங்கள் கனவுல வந்தார். என்ன சொன்னார்? இந்த பாரு, சந்தனக்கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம், உன்னை நெருப்பில் இறங்கி அந்தனடா மாறி உள்ளே வர சொன்னாருன்னு. நெருப்பில் இறங்குனது தான் நமக்கு தெரியும். அவர் அந்தனடா மாறி உள்ளே போனாரா? என்ன ஆனார் யாருக்கும் தெரியாது. நந்தனார் கதை அப்படி முடிந்தது. ஏன்னா அன்னைக்கு அறநிலையத்துறையெல்லாம் இல்லை, அறநிலையத்துறை இல்லை, சட்டம் இல்லை, அதுக்கு உத்தரவு போட அமைச்சர் இல்லை. அப்போ இருந்திருந்தால் கேஸ் போட்டிருக்கலாம். அதனால தான் இப்போ ஒருத்தர் பேசினார், அடித்து விடுற சேகர் பாபு அப்படின்னு ஒரு வீடியோவை பார்த்தேன். இது இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். என்ன பண்ணீங்க? இல்லை, இன்றைக்கி தான் அவர் ஜெயிலில் போட்டிருக்காங்கன்னு. ஏன்னா அன்னைக்கு சட்டம் இல்லை. ஏன் கோயில்கள்லாம் எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஏன் கேட்குறாங்கன்னா, கோயிலுக்குள்ளே யார் வரணும் வரக்கூடாதுன்னு நாங்கள் தான் சொல்லுவோம், நீங்கள் சட்டம் போடக்கூடாது. இப்படி பலியான நந்தனர், அப்புறம் வள்ளலார், சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அவங்களாம் கேள்வி கேட்டாங்க, என்னப்பா சொல்கிறீங்க? நட்டக்கல்லை புஷ்பம் தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து மொனமொன் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். நம்ம சொன்னால் சண்டைக்கு வருவாங்க. சித்தர் சொன்னார், ஒன்றும் பண்ண முடியல. இவங்கெல்லாம் எதிர்த்து 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள். இதையெல்லாம் சேர்த்து கேட்குறதுக்கு ஒரு தலைவர் வரணும், ஒரு இயக்கம் வரணும், ஒரு போராட்டம் நடக்கணும். இப்படி 1000 ஆண்டுகளாக இந்த மண்ணிலே மக்கள் பட்ட வேதனை, அதற்கு எதிராக நடந்த போராட்டங்கள், அந்த போராட்டத்தில் மக்களுடைய ஏக்கம், இந்த ஏக்கத்திற்கும் போராட்டத்திற்கும் பதிலாக வந்த தலைவர்தான் தந்தை பெரியார். அவர் தோற்றுவித்த இயக்கம்தான் இந்த திராவிட இயக்கம். அவர் சொன்னார், நான் வரேன் கோயிலுக்குள்ளே, அதெல்லாம் இல்லை, என்னை வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த சாமியை உடச்சி ஜல்லி போடுன்னார். அப்போ தான் பயந்தாங்க. ஓ இப்படி வேற பண்ணுவீங்களா? இல்லைப்பா உள்ளே வந்துருங்க. உள்ளே போகணுன்னாலே அந்த பெரியாரின் கைத்தடி வேணும். இப்படி தொடங்கியது. இன்னைக்கு இங்கேருந்து 1925 இருந்து ஒரு நூற்றாண்டுக்கு வந்திருக்கோம். அந்த இயக்கத்தினுடைய அரசியல் கட்சியாக, அந்த கொள்கையை கொண்ட அரசியல் கட்சியாக ஆட்சியை அமைத்தார் பேரறிஞர் அண்ணா. அண்ணா இல்லைன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டினுடைய வரலாறு இப்படி இருந்திருக்காது. அதனால தான் இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் எளிமை பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? வாட்ஸ்அப்பில் வருது, காமராஜர் எளிமையாக இருப்பார், கக்கன் எளிமையாக இருப்பார். அவங்க சட்டையெல்லாம் கூட அயன் பண்ண சட்டை போட்டிருந்துருக்காங்க, பார்த்துருக்கீங்களா? காமராஜருடைய சட்டை எப்போதும் கசங்கிய சட்டை அல்ல, அது நல்ல முடன்னு கதர் சட்டை, அயன் பண்ண சட்டை. ஒரு அழுக்கு வேட்டியோடு, மாறி மாறி பொத்தான் போட்ட சட்டையோடு, வெற்றிலை காவி சிந்திய கரையோடு, சீவாத தலையோடு அந்த மேடையில் நின்று உலக அரசியலை பேசியவர் பேரறிஞர் அண்ணா. உலக அரசியலை யார் அவரை பார்த்தா இவர் இப்படி பேசுவார்னு தெரியுமா? மதிப்பாங்களா? நாடாளுமன்றத்திற்கு போகும்போது யார் இவர், யாரோ ஒரு குள்ளமாக மனுஷன் ஒருத்தர் வந்திருக்காரு என்று தான் நேரு பார்த்தார். அப்படிதான் வட இந்திய தலைவர்கள் பார்த்தார்கள். அவர் எழுந்து நின்றார். ஐ பிலாங் டு திராவிடியன் ஸ்டாக் என்று ஆரம்பித்தார். அந்த குரல், அந்த ஆங்கிலம், அந்த ஆளுமை எழுந்து போக இருந்த ஜவஹர்லால் நேருவை உட்கார வைத்தது நாடாளுமன்றத்தில். ஆனால் அவருடைய எளிமையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. 5 முறை எம்எல்ஏவாக, 2 முறை அமைச்சராக இருந்து மறைந்த உடுமலைப்பேட்டை சாதிக் பாஷா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொருளாளராக இருந்தவர்.
கடைசி வரைக்கும் சென்னையில் சொந்த வீடு கிடையாது, கார் கிடையாது. சொந்த ஊரில் வசதியாக இருந்தவர். 5 தடவை எம்எல்ஏ. அவங்கள பற்றியெல்லாம் யாரும் எளிமைன்னு பேசுவதில்லை. ஆனாலும் பேரறிஞர் அண்ணா என்ற தலைவர் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கத்தை எப்படி உருவாக்கினார்? அது எப்படிப்பட்ட போர் படை, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. இன்னும் கொஞ்ச நாள் நடந்திருக்கலாம். எத்தனை பேர் எரிஞ்சு போனாங்க, எத்தனை பேர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். பேரறிஞர் அண்ணா அந்த போராட்டத்தை நிறுத்தினார். ஐயோ அண்ணா, ஏன் போராட்டத்தை நிறுத்துகிறீர்கள்? எல்லாரும் கேட்டாங்க. இதுக்கு மேலே தாங்காது. ஏன்? எங்கள் பிள்ளைங்களை சாவு கொடுக்கவா? நாங்கள் எதுக்கு இயக்கம் நடத்துகிறோம்? எங்கள் பிள்ளைங்க படிக்கணும், உயரணும், முன்னேறணும். அதுக்காக இயக்கம் நடத்துகிறோம். எங்கள் பிள்ளைகளை சாக கொடுப்பதற்கு அல்ல என்று அந்த போராட்டத்தை நிறுத்தியவர் பேரறிஞர் அண்ணா. இன்னைக்கு இந்த நாட்டில் வளருகிறது, ஊடுருவுது, இதெல்லாம் சொல்கிற கட்சிக்கு வேலையே என்ன? கலவரம் பண்ணுறது. கலவரம் பண்ணுறதுக்கே கட்சி. 4 பேர் செத்தாதான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னு பேசுகிறாங்க. இதுக்கே தற்கொலை படை, பலிதானிகள். ஒரு கட்சியில் ஒரு அணி இருக்குது, அதுக்கு பேர் பலிதானிகள். அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க, அவங்க குடும்பத்தை இவங்க பார்த்துக்குவாங்க. அதில் செத்து போவாங்க. எப்படி செத்து போவாங்க? கோயிலில் போய் மாட்டுக்கறியை போடுவாங்க. என்ன வேஷம் போட்டுக்கிட்டு? முஸ்லீம் வேஷம் போட்டுக்கிட்டு. கோயிலில் போய் மாட்டுக்கறி போட்டுக்கிட்டு போகிறது முஸ்லீம் வேஷம். போட்டவன் முஸ்லீம் இல்லை. இந்தியாவில் நடந்த பல வழக்குகளில் கைது செய்யப்பட்டவர்கள் கலவரம் பண்ணுறதுக்காகவே இப்படி போனவங்க. இன்னும் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சொந்த வீட்டுக்கே பெட்ரோல் குண்டு, சொந்த பைக்கையே நெருப்பு வச்சு தீவிரவாதிங்க என்னை தாக்குறாங்க அப்படின்னு வந்த வழக்கில் அத்தனை பேரும் 2 கட்சி தான். ஒன்று பிஜேபி, இன்னொன்று இந்து முன்னணி. இவங்க மக்கள் மட்டும்தான் சொந்த தன் பைக்கையே எரிக்கிறது, தன் வீட்டுக்கே பெட்ரோல் குண்டு போட்டு தன்னை தலைவராக்கிக்கிறது. இப்படி ஒரு தத்துவம் இந்தியாவில் வளருது. எங்கள் போராட்டம் வெல்லுவதை விட எங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க கூடாது என்கிற தத்துவம் திராவிட இயக்க தத்துவமாக வளருது. இது 2 தான் இந்தியாவில் போட்டி. இது 2க்கும் தான் இந்தியாவில் எதிர் அணி. இந்த இயக்கத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டுகள் தான் முதல்வராக இருந்தார். அவர் இறந்து போறாருன்னு சொன்னால் இன்னைக்கே சொல்லுவாங்க, கலைஞர் இறந்த பிறகு வெற்றிடம் வந்துருச்சு, வெற்றிடம் வந்துருச்சு, தலைவர் இல்லை, தலைவர் இல்லை. யார் சொன்னது? தலைவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க சொன்னது. ஆனால் என்ன நடந்தது? அத்தனை தேர்தல்களிலும் கலைஞர் மறைவுக்கு பிறகு சந்தித்த அத்தனை தேர்தலிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு தலைவரை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றது. இன்னைக்கும் இன்று வரை எந்த தேர்தலிலும் தோல்வி இல்லைங்கிற தலைமை இருக்கும்போது வெற்றிடம் வெற்றிடம்பாங்க. அண்ணா இறந்தப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த நேரத்தில் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்த வந்த கலைஞர் அவர்கள் அவர் எடுத்த பணியை 50 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டு அரசியலை அவர்தான் நடத்தினார், அவர்தான் நிலைநிறுத்தினார். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கிற பள்ளிகள், கல்லூரிகள் அத்தனையும் அவர் உருவாக்கியது. நம்ம ஊரில் தந்தி வந்தாலே அழுத பாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க. தந்தி வந்துட்டாலே போஸ்ட்மேன் வந்து வாசலில் நின்னா என்னப்பானா இப்போ தந்தியே கிடையாது. மோடி ஒழிச்ச பழசில் தந்தியும் ஒன்று. தந்தி வந்தால் ஐயோன்னு அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தந்தி வந்தாலே யாரோ செத்து போயிட்டாங்கன்னு தான் செய்தி வரும். பாஸ்போர்ட் வாங்கி வெளிநாட்டுக்கு போகிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸை பார்த்தாலே நம்மளுக்கு பயமாக இருக்கும், நினைக்கவே முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்கள் தெருவில் யாராவது அப்பா அம்மா அமெரிக்கா போகிறாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க பிள்ளைங்க லண்டனில் இருக்காங்க, கனடாவில் இருக்காங்க. யாரால் வந்தது? முத்தமிழறிஞர் கலைஞரால் வந்தது. அப்போ இதுதான் இந்த இயக்கத்தின் வரலாறு.
தந்தை பெரியார் செய்தார், பேரறிஞர் அண்ணா சாதித்தார், முத்தமிழறிஞர் கலைஞர் நிறுவினார். அதை இத்தனை ஆண்டுகளாக எடுத்து தொடர்ந்து நடத்துகிற ஆற்றல் மிக்க தளபதி முதல்வராக இருக்கிறார். இதான ஒரு இயக்கத்தோட பரிணாமம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வந்துட்டோம். எதிரிகளுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, அவ்வளோதாங்க, இதுக்கப்புறம் கிடையாது. இது ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லுவாங்க. இப்பையும் அப்படி தான் நினைச்சாங்க. அப்படி நினைத்தவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தவர் யார் என்றால் அவர்தான் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க எதிர்பார்க்கல. நாம் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறோம், எதுக்காக அவரை வாழ்த்துறோம் அப்படின்னா, 3 செய்தி அவரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டியது. ஒன்று, நான் வரலாறுலாம் சொன்னேன் இல்லையா, இந்த தத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். ரசிகர் மன்றமாக ஒரு கட்சியை நடத்த கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி நடத்த முடியாது. அப்படி ஏற்கனவே ரசிகர் மன்றமாக இருந்தவர்கள்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை கண்டவர்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கொள்கை அறிந்தவர்களுடைய இயக்கம். இது வெறும் ரசிகர் மன்றம் அல்ல. ஆம கதையெல்லாம் அடிச்சு விட முடியாது. அதெல்லாம் அந்த பொய்யெல்லாம் ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்குவாங்க மக்கள். அப்போ இந்த இயக்கத்தின் அடுத்த தலைமுறை இளைஞர்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்கு, ஆசை இருக்கு, கொள்கை பயிற்சி இருக்கா? வர்றவங்களாம் என்னை புகழ்கிறார்களா, இல்லை உனக்கு கொள்கை தெரியுதா என்ற கேள்வியை கேட்டவர் உதயநிதி அவர்கள். அதை என்ன இல்லைங்க, நாங்கள் படிக்கலை, அப்படியே வந்துட்டோம். யாரை வேணால் இப்போ கேட்டு பாருங்கள். நம்ம தானே ஆட்சியில் இருக்கோம், நம்ம என்னத்துக்கு போய் படிச்சுக்கிட்டு கட்சி வரலாறு? ஏன்னா நம்ம இருக்கோம், இப்போது நல்ல நிலைமையில் இருக்கோம். அதனால் வரலாறு படிக்கலை. வரலாறை படிக்கலைன்னா என்ன ஆகும்? வரலாறை படிக்கலைன்னா என்ன ஆகும்? எதிரியை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ வரலாறு படிக்க தன்னுடைய இளைஞர் படை வரலாற்றை படிக்கணும் என்பதற்காக முரசொலி நாளேட்டில் ஒவ்வொரு நாளும் பாசறை பக்கம்ங்கிற ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதில் பழைய வரலாறுகள் மொத்தமும் எழுத வைத்தவர் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள். இளைஞரணி தோழர்கள், மாணவரணி தோழர்கள் பயிற்சி வகுப்பு நான் கலந்துக்கணும், அவர்களுக்காக பாசறை பயிற்சி நடந்தது. ஆனால் அந்த பாசறை பயிற்சிக்காக, இந்த பாடத்திட்டத்துக்காக ஒரு ஆண்டு நானே கட்டுரை எழுதினேன் முரசொலியில். பெண்களை பற்றி, நமக்கு முன்னால் போராடிய பெண்கள், அவங்களாம் எப்படி இருந்தாங்க, எப்படி போராடினாங்க, அவங்க கதையெல்லாம் எடுத்து பார்த்தா அவ்வளவு செய்தி, அவ்வளவு போராட்டம். அதை ஒரு ஆண்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் கட்டுரையாக எழுதினேன். அது இன்றைக்கி 2 புத்தகமாக வந்திருக்கு. இன்றைக்கி உலகத்தில் யார் அந்த புத்தகத்தை வாங்கி படித்தாலும் இந்த திராவிட இயக்க பெண்கள் வரலாறு மாதிரி உலகத்தில் எந்த இயக்கமும் இல்லைன்னு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட வரலாற்றை உருவாக்குவதோடு மீட்டுருவாக்கம் செய்து அடுத்த தலைமுறையில் தன்னோடு வருகிற இளைஞர்கள் கொள்கை பயிற்சி எடுக்கணும். இதுதான் அவர் செய்த முதல் வேலை. 2வது, அமைச்சராக விளையாட்டுத்துறை, இளைஞர் நலம் இந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு மேம்பாட்டு அலுவலகம் இருக்குது. நீங்கள் நம்ம குழந்தைங்க படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஸ்போர்ட்ஸுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் இல்லை, பயிற்சிக்கு வருவாங்க. கடலூர் மாவட்டத்திலேருந்து அந்த பிள்ளைங்க பேசுனதெல்லாம் வீடியோவாக இருக்குது. கடலூர் மாவட்டத்தில் எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க, கபடி போட்டிக்கு வராங்க, சிலம்பத்துக்கு வராங்க, வாலிபால் பயிற்சிக்கு வராங்க, டவுனுக்கு வந்துட்டாங்க. திருவள்ளூரில் அங்கே இங்கே இருந்து சென்னைக்கு வராங்க. எங்கே தங்குறது? அப்பா அம்மாவோடு வரலாம், ஹாஸ்டல் இல்லை,
ஹோட்டலில் தங்கினா செலவு, நல்ல சாப்பாடு கிடைக்காது. இன்றைக்கி அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனியாக பயிற்சி மையம், பெண் குழந்தைங்க வந்தால் தைரியமாக தங்கி பயிற்சி எடுக்கலாம். அதனுடைய சாதனை என்னென்னா, இன்றைக்கி சமீபத்தில் மலேசியாவில் ஆசிய விளையாட்டு போட்டி நடக்குது. அதில் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 24 பேர் பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் எவ்வளவு பேர்! இன்றைக்கி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செய்கிற உதவி. இன்றைக்கி உலக செஸ் சாம்பியன் யார்? குகேஷ்னு ஒரு பையன், 18 வயசில் உலக சாம்பியன். நம்ம ஊரில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, உருப்படியாக எதையும் செய்ய முடியாதவங்க செஞ்சது மேலே எதையாவது குறை சொல்லுவாங்க. இப்போ அந்த குகேஷுக்கு, அவர் தமிழ்நாட்டு பையன், அவர் தாய்மொழி என்னவா இருந்தால் என்ன, அவர் நம்ம பையன் தானே. அவர் தமிழ் பையன் கிடையாதான். இதை பிளட் டெஸ்ட் குரூப் இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க பிளட் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சு தான் ஒத்துக்குவாங்க. அவர் தாய்மொழி தெலுங்கு இருக்கட்டும், அவன் தெலுங்கு பையன், அவனை எப்படி நீ தமிழ் பையன்னு சொல்லுவேன்? அவன் தமிழ்நாட்டு பையன்தான்ப்பா. ஆந்திராவில் இருக்கவங்க சொல்கிறாங்களாம், மணவாடு மணப்பில்லைன்னு சொன்னாங்களாம். நம்ம கமலா ஹாரிஸ் அமெரிக்காவில் ஜெயிக்கிறாங்கன்னா நம்மளவா சொல்ல, நம்மாத்து பொண்ணுங்க சொல்கிறதில்ல. லண்டனில் ஒருத்தர் எம்பி ஆகிறாரு, யாழ்ப்பாணத்து பொண்ணு, நம்ம தமிழ் பொண்ணுப்பா லண்டனில் எம்பி ஆகிருக்கு சொல்ல மாட்டோம். லண்டனில் ஒருத்தர் பிரதமராகவே ஆனார், அப்புறம் எங்கே போனார்னு தெரியல. அவர் நம்ம ஊருக்காரருங்க, இங்கேருந்து சொல்கிறோமா இல்லையா? அப்படி குஜராத்தில் ஒரு தமிழ் பையன் நின்று ஏதோ ஒன்றை சாதிச்சா சொல்லுவோம். நம்மை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ்நாட்டு குடும்பத்து குழந்தைகள் எல்லோரும் நம்முடைய பெருமைக்குரியவர்கள். இன்றைக்கி அந்த பையனுக்கு 18 வயசில் உலக சாதனை. அவருக்கு 5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் பரிசளிக்கிறார். அதுக்கு காரணம் நம்முடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய உற்சாகம். அது கேட்குறாங்க, அதுக்கு எதுக்குங்க 5 கோடி? ஏன்பா, இது வரைக்கும் உலக சாதனை 22 வயசு. 22 வயசு. அந்த 22 வயசுக்கும் உரிய சாதனையை முறியடித்து 18 வயசில் நம்ம ஊர் பையன் உலக சாதனையை புரிகிறார்னு சொன்னால் அவருக்கு பாராட்டு கொடுக்கணுமா இல்லையா? நம்ம வட சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு, காசிமான்னு பேர், அவங்க அப்பா கொடுக்குற பேட்டியை நீங்கள் பார்க்கணும். கேரம் போர்டில் இன்னைக்கு உலக சாம்பியன், வட சென்னையில் பிறந்த காசிமா. பர்வீன் சுல்தானாவோட ஸ்டூடெண்ட்டா பாருங்க. நல்ல வேலை, நீ எல்லாம் யார்கிட்ட படித்தேன்னு அதை கேட்க மாட்டாங்க. சாதிச்சிருச்சுல்ல. அந்த பொண்ணுக்கு முன்னால் வட சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு கேரம் போர்டில் பரிசு வாங்கினாங்க, சாம்பியன். யார்? இளவழகின்னு பேர். இன்னைக்கு காசிமா, அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் பாத்ரூம் வசதி கூட இல்லை. அவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். நான் பாத்ரூம் போகணுன்னா எதிர் வீட்டுக்கு போய் பயன்படுத்தணும். அந்த சூழ்நிலையில் வளர்ந்த அந்த குழந்தை, அந்த பெண் போட்டிக்கு போகணும் அமெரிக்காவுக்கு, பணம் கட்ட வசதி இல்லை. 3 லட்சம் ரூபாய் கட்டணும் 3 பேருக்கு. அந்த தொகையை கொடுத்து தமிழ்நாடு அரசு அவர்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி உதவி செய்து இன்றைக்கி அந்த பிள்ளைங்க சாம்பியனாகி வர்றாங்க. இதெல்லாம் சாதாரணம் இல்லை. இன்னும் ஒவ்வொரு துறையிலும் அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைங்க வெளிநாட்டில் படிக்க ஆசைப்பட்டா அதுக்கு தகுதியை வளர்த்துக்கங்க, மார்க் வாங்குங்க, சிறப்பாக வந்தால் உங்களுக்கு பயிற்சி உண்டு. பயிற்சி கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புது யார்? இளைஞர் நலத்துறை. இதெல்லாம் செய்யறதுக்கு தகுதி வாய்ந்த ஒருவர் துணை முதல்வராக இருப்பதனால் அது நடக்குது. இது தெரியணும்ல. இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும்? இது 2க்கும் மேலாக இது ரொம்ப தேவை. இதுக்கு மேலாகன்னா இது வேணான்னு அர்த்தம் இல்லை, இதுதான் அடிப்படை.
இதுக்கும் அடிப்படை ஒன்று இருக்குது. என்னது? தத்துவம், கொள்கை. நீங்கள் ஒரு ஆள் நல்லவராக இருக்கலாம். நல்லவர்னு என்ன சொல்கிறீங்க? குஜராத்தில் ஒரு அம்மா போய், ஸ்வாதி சதுர்வேதின்னு அந்த அம்மா பேர், ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொண்ணு, குஜராத்தில் ஒரு கொலை நடந்துச்சு. ஒரு கொலை, என்கவுண்டர், ஒருத்தரை கொண்டுட்டாங்க. ஆனால் அவர் தப்பு பண்ணலை. அவர் மனைவி பார்த்தாங்க, ஏயா ஒரு தப்பும் பண்ணாத என் கணவரை ஏன் கொன்னீங்க? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. பண்ணலாமா கூடாதா? என் கணவர் தப்பு பண்ணலை. அந்த பொண்ணு பேர் கௌசர் பானு. கௌசர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போலீஸ் அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க, இந்த பொண்ணு இருந்தால் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறா, தொல்லை. முடிச்சிட்டாங்க. யார? அவர் மனைவி. அந்த செய்திகள்லாம் வந்திருக்கு. இப்போ வழக்கு எப்படி எப்படியோ போகுது. அந்த பொண்ணை கொன்று எரித்து சாம்பலை வயலில் தூவிட்டாங்க. ஆதாரம் இருந்தால் தானே கண்டுபிடிப்பீங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இதெல்லாம் காவல்துறை அதிகாரிகள் ஒப்புதலோடு நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்வாதி சதுர்வேதின்னு ஒரு பெண், இவங்கெல்லாம் போகிறாங்கங்க. இன்னொரு பெண், அவங்க பேரே ஸ்ரீவத்சவா அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஸ்ரீவத்சவான்னு பேர் வச்சுக்கிட்டு போய் பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுத்த அந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்வாதி சதுர்வேதிங்கிறவங்க ட்ரால், ஐ எம் எ ட்ரால். எப்படி கருத்தில் எதிர்நிலையில் இருக்கவங்கள, பிடிக்காதவங்கள கமெண்ட்டு போட்டே சாகடிக்கிறது. அதுவும் பெண்களாக இருந்தால் அவங்க குடும்பமே கதற அளவுக்கு கமெண்ட் போடுறது. ஒரு கிரிக்கெட் வீரர் விராட் கோலின்னு, அவர் ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தார். அவர் தப்பு பண்ணல. அவர் பேர் என்ன? ஒரு இஸ்லாமிய வீரர். அவருக்கு நீ எப்படி ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு அவரை போட்டு ட்ரால் பண்ணுறாங்க. என்ன? அவரோட 10 மாத குழந்தை ஃபோட்டோவை போட்டு, இந்த குழந்தைய நாங்கள் என்னென்ன பண்ணுவோம்? ஒரு தகப்பனாக இருக்கவருக்கு இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வந்தால் எப்படி இருக்கும்? இப்போ இதெல்லாம் செய்கிறவங்க யாருன்னு அவங்க தேடுறாங்க. இன்னொரு அம்மா ஸ்ரீவத்சவான்னு பேரை வச்சுக்கிட்டு போய் இந்த போலீஸ் அதிகாரி, அரசியல்வாதி இவங்களெல்லாம் பார்க்குறாங்க. அதில் ஒரு ரொம்ப நல்லவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் மாயா கோட்னானி. பெண் தாங்க. அந்த அம்மா 2 பக்கமும் இஸ்லாமிய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளை கொளுத்துறாங்க, உள்ளே பூந்து கொள்கிறாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை வச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. அந்த வீடு இங்கே யார்? பெண். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ பெத்த வயிறு, இன்னொருத்தர் கஷ்டம் பொம்பளைக்கு தெரியாதா? ஆனால் ஒரு அம்மா இதை பண்ணுறாங்க. இந்த அம்மாவெல்லாம் பார்த்து அந்த அம்மா, அந்த ஸ்ரீவத்சவான்றவங்க பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டி எடுத்துகிட்டு அந்த பெண் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாரும், இந்த கொலை பண்ண சொன்னவங்க, உதவி செய்கிறவங்க, அதிகாரிகள், இப்படி யார் யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்க எல்லாரும் ரொம்ப ஒழுக்கமானவங்க. குளிக்காமல் சாப்பிட மாட்டாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையாக பேசுவாங்க. ஆனால் எந்த படுகொலையவும் செய்யறதுக்கு அவங்க மனசு தயாராக இருக்குது. இப்போது ஒருத்தர் அவ்வளோ அசைவம் சாப்பிடாம அமைதியாக பேசிக்கிட்டு காலையில் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு கொலகார தத்துவத்தை பரப்புறது எப்படி? இவ்வளவு பெரிய இயக்கத்தில் இத்தனை லட்சம் இளைஞர்களை கையில் எடுத்துக்கிட்டு நம்ம தத்துவம் என்பது சமத்துவம், கலவரம் அல்ல, அந்த பயிற்சிக்கு இந்த இளைஞர்களை கொண்டு வர்றது எப்படி? இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசினார். என்ன பேசினார்? சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார். சனாதனத்தை ஒழிக்கிறது எங்கேருந்து வந்தது? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ல இருந்து வந்தது. அங்கே தொடங்கினதுக்கு தான் இன்னைக்கு அவர் மேலே ஒரு 10-12 கேஸ் போட்டு வச்சுருக்காங்க.
10-12 கேஸ் இருக்குது, அமைச்சர் மேலேயும் இருக்குது. அதே மாநாட்டில் அவரும் பேசினார், நானும் பேசினேன். சனாதனம்னா என்ன ஒரு ஜட்ஜுக்கே புரியலன்ட்டாங்க. சனாதனம்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஒருத்தருக்கு பிச்சை கொடுக்குறீங்க, பிச்சை வாங்கினவர் உங்களை கும்பிட்டா அது பிச்சை. நீங்கள் ஒருத்தருக்கு பிச்சை போட்டு நீங்களே பிச்சை கொடுத்த ஒரு காலில் விழுந்து கும்பிட்டா அது சனாதனம். பிச்சை வாங்கினவர் உங்கள் காலில் விழுந்து கும்பிட்டா சாதாரணம். பிச்சையும் கொடுத்துட்டு நீங்களே காலையும் விழுந்தீங்கன்னா சனாதனம். அவ்வளோதான். ஏன்னா மனுஸ்மிருதியில் இப்படி சொல்லியிருக்கு. மனுஸ்மிருதி பெரிய புத்தகம். என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே பிராமணனுக்காக படைக்கப்பட்டவை. முடிஞ்சு போச்சுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் அப்படி தான். அதனால் நீங்கள் ஒரு பிராமணனுக்கு வஸ்திரம் துணியை தானம் கொடுத்தால் அவன் தன்னுடைய துணியைத்தான் உடுத்துகிறான். நீங்கள் அவருக்கு சாப்பாடு போட்டால் அவர் தன்னுடைய சாப்பாட்டை தான் சாப்பிடுகிறார். எப்படிங்க? நீங்கள் ஆக்கின சோறு தான், நீங்கள் கொடுத்த துணி தான். ஆனால் அவர் தன்னோட துணியை தான் அணிகிறாராம், தன்னோட சாப்பாட்டை தான் சாப்பிட்றாராம். அப்போ எதுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா, அவருக்கு தானம் செய்கிற புண்ணியத்தை உங்களுக்கு அவர் கொடுக்குறாராம். இதுக்கு பேர் தாங்க சனாதனம். இந்த சனாதனம் தான் ஜனாதிபதியாக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒரு பெரிய மலை கோயிலுக்கு போனார். மலையெல்லாம் ஏறிட்டார். ஏறி உள்ளே போகிறவரை, சாரி, நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிறப்பினால் இன்ன ஜாதி தாழ்த்தப்பட்டவர், நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தடுத்தாங்க. அவர் என்ன பண்ணார்? மலை உச்சியில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு அங்கேருந்தே கும்பிட்டுட்டு வந்துட்டார். சாதாரண மனிதர் அல்ல, ஜனாதிபதி, இந்தியாவின் முதல் குடிமகன். எல்லாம் பேட்டி கேட்டாங்க. எல்லாம் நம்ம கேமராலாம் போயிடும்ல, ஐயா நீங்கள் ஜனாதிபதி, உங்களுக்கே இந்த நிலைமையா? அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவங்களாம் ஒன்றும் என்னை தடுக்கலை. அப்போ ஏன் அங்கே உட்காந்தீங்க? எனக்கு முட்டி வலி. முட்டி வலி. முட்டி வலியோட கடைசி படி வரைக்கும் ஏறிட்டாராம். நடுவில் சமதளத்தில் நடந்து போகிறதுக்கு போக முடியலையாம். ஜனாதிபதியே இப்படி அறிக்கை விட்டார். நாளைக்கு நம்ம இளையராஜா என்ன அறிக்கை விடுவாரோ தெரியாது இல்லையா? அவர் குடியரசுத் தலைவர், இவர் இளையராஜா. இப்படி தான் அறிக்கை விடுவாங்க. நம்ம இன்னைக்கு பெண் ஜனாதிபதி, அவங்க பழங்குடி விதவை. அதனால் நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கிறது கூட அவங்கள கூப்பிடல. ராமர் கோயிலை திறக்கிறதுக்கு அவங்கள கூப்பிடல. ஏன்? விதவையை வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கெல்லாம் பேர் தான் சனாதனம்னா. அந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிற தைரியமுள்ள அரசியல் தலைவராக உதயநிதி அவர்கள் மட்டும்தான் அன்னைக்கு பேசினார். அந்த மாநாட்டில் பேசினதோடு எல்லாரும் கேட்டாங்க, உங்கள் மேலே எல்லாரும் கோவப்படுறாங்க, ஒரு மன்னிப்பு கேட்குறீங்களான்னு. அவர் சொன்னார், நான் என்ன சவர்கர் பரம்பரையிலையா வந்திருக்கேன் மன்னிப்பு கேட்குறதுக்கு? நாங்கள் பெரியார் அண்ணா பரம்பரையில் வந்திருக்கோம், மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், வந்ததை பார்த்துக்குவேன். அதுதான் உதயநிதி என்கிற அந்த இளம் தலைவருடைய தனித்தன்மை. ஆகவே நண்பர்களே, முக்கியமான 3 செய்தி. 1, இந்த இயக்கத்தினுடைய வரலாறு, இந்த இயக்கத்தின் தலைவர்கள், இன்றைக்கி அடுத்த தலைமுறையை வழிநடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இயக்க ரீதியாக, கட்சி ரீதியாக தன்னோடு பயணிக்கிற இளைஞர்களை கொள்கை வழிப்படுத்தியவர், படுத்துகிறவர். 2வது, தான் ஏற்றுக்கொண்ட துறை மூலமாக மிகப்பெரிய வாய்ப்புகளை அடையக்கூடிய, வெற்றி அடையக்கூடிய, ஆனால் அதற்கு வழி தெரியாத 1000 ஏழை குழந்தைகளை விளையாட்டு துறையிலே முன்னேற செய்கிறவர்.
மூன்றாவது, தத்துவ ரீதியாக இந்த நாட்டை அழிக்க துடிக்கிற ஆரிய சனாதனத்திடம் இருந்து எதிர்த்து போரிடுகிற இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய திராவிட சமத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவர். ஆகையினால் அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து என்பதல்ல, இப்படிப்பட்ட ஒருவர் இந்த இயக்கத்திற்கு தேவை, இந்த நாட்டுக்கு தேவை, நம்முடைய எதிர்காலத்துக்கு தேவை என்று சொல்லி அவருக்கு அனைவருடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.